உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு இந்த பெரிய புராணத்து இறைப்பாடலோடு பெரிய புராணம் காட்டக்கூடிய பெண்மையின் மேன்மை. எனது பெரிய புராணம் காட்டக்கூடிய பெண்மையின் மேன்மை. பெரிய புராணத்துக்கு இன்னொரு செயல் உண்டு, 12ஆம் திருமுறை. அது ஒரு சைவ கருத்து களஞ்சியம், காலப்பெட்டகம், நம்முடைய வாழ்வியல் முறையை தெரிந்து கொள்வதற்கான வண்ண புத்தகம். அது பல்வேறு அடியார்களுடைய எண்ணத்தை பிரதிபலித்த புத்தகம். அதை வாசிக்க வாசிக்க நம்முடைய உள்ளமெல்லாம் அடியார்களை நேசிக்க தொடங்கிவிடும், நாள்தோறும் அவர்களை பூசிக்க வைத்துவிடும். அதை வாசிக்க வாசிக்க அடியார்களை நேசிக்க செய்துவிடும், அதனால் நாம் அவர்களை பூசிக்க தொடங்கி விடுவோம். ஒரு அடியார் சொல்கிறேன் பாருங்க. நிறை மாத கர்ப்பிணி கமலவதி. பெண்ணுக்கு பிரசவம் என்பது முன்னோர்களிடத்தில் ஒரு வாக்கு உண்டு, பெற்றாலோ பிழைத்தாலோ. பெண்மைக்கு அது ஒரு மறுபிறவி, பிள்ளை பேறு என்பது. நிறை மாத கர்ப்பிணி. இன்றைய தினம் அவளுக்கு பிள்ளை பேறு நடக்கப் போகிறது. சில ஜோதிடர்கள் சொன்னார்கள், தாயே, ஒரு நாளிகை கழித்து உங்களுக்கு பிள்ளை பேறு நடந்தால் அவன் இந்த மண்ணை ஆடக்கூடிய மன்னனாக வருவான், பல்வேறு சிவாலயங்களை கட்டுவான், சைவத்தை தலைக்கச் செய்வான். பிரசவம் என்பது ஒரு பெண்ணுக்கு மறுபிறவி என்று தெரிந்தும் கூட என் மணிவயிற்றில் பிறக்கக்கூடிய பிள்ளை மன்னனாக சிவாலயங்களை கட்டுவான் என்றால் என்னையே தருவதற்கு தயார் என்று சொல்லி தன்னை தலை குப்புற கட்டி, பெரிய உத்திரம் பரன் இருந்தது, 2 பக்கமும் தூணு, ஒரு கயித்தை கட்டி தன்னை தலை குப்புற கட்ட சொல்லிட்டா. ஒரு நாளிகை ஆச்சு. இந்த உடல் மாற்றம் ஏற்பட்டதுனால மொத்த இரத்தத்தோடு வெளியில் பிறக்கிறாமா. கண்ணு செவந்து போகுது. சேக்கிழார் எழுதுகிறார், சிவந்த கண்ணோடு பிறந்த இவன் கோச்செங்கண்ணனோ. அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறாங்க. தாயார் உயிர் போயிடுச்சு. அவளுக்கு உரிய நேரத்தில் பிரசவம் செய்திருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மண்ணில் சைவம் தலைக்க வேண்டும் என்பதற்காக கோச்சங்கனை தந்த கமலவதியினுடைய மேன்மையை, பெரிய புராணத்து பெண்மையின் சிறப்பாக நாம் எண்ணி எண்ணி மகிழ வேண்டும். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை. மயிலையே கைலை, கைலையே மயிலைன்னு சொல்லுவாங்க. அந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போனீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய 63 விழா பிரம்மாண்டம். சென்னையே விழா கோலம் பூண்டிருக்கும். அதில் எல்லா நாயன்மார்களும் வரும்போது காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்திருப்பாங்க. அத்தனை அடியார் பெருமக்களும் நிற்பார்கள், அம்மையார் உட்கார்ந்திருப்பாங்க. ஏன்? அவர்களுடைய தியாகம் அப்பேற்பட்டது. அவங்களுடைய கணவன் பேர் பரமதத்தன், ஒரு வணிகன். அவரை பார்க்க ஒரு நண்பர் 2 மாங்கனி கொண்டு வருவார், வீட்டுக்கு கொடுத்து விடுவார். அடியாருக்கு திரு அமுது படைத்த போது ஒரு மாங்கனியை கொடுத்துருவாங்க இந்த அம்மா. மதிய உணவுக்கு பரமதத்தன் வந்தபோது மற்றொரு மாங்கனியை படைக்க, இன்னொன்று எங்கன்னு கேட்க, சுவாமிட்டேந்து அழுது கணவனுக்காக வேண்டி பெற்று கொடுப்பா. இது அதை விட சுவையாக இருக்கே, சுவாமி கொடுத்தது, என்ன பொய் சொல்கிற, அந்த சாமிகிட்ட கேட்டு இன்னொன்று வாங்கு, இன்னொன்றும் கொடுப்பார். இனி நான் நம்ப மாட்டேன், கேளு, இன்னொன்று அழத் தொடங்குவா, பயந்து போயிடுவார் மாங்கனி வந்தோன்னு. நீ மனித உருவு அல்ல, நீ சாதாரண பெண் அல்ல, இறைப்பெண், உன்னோடு நான் வாழ முடியாதுன்னு பயந்து புருஷன் ஓடிடுவான். அதற்கு பிறகு மறுமணம் பண்ணி குழந்தைகள் பெற்று காரைக்காலம்மையார் பேரையே வைத்ததெல்லாம் வேறு செய்தி. ஆனால் அந்த பெண்மணி முடிவு செய்தால், அழகுதான் ஒரு பெண்மைக்கு முக்கியம் என்றால் அந்த அழகையே தூக்கி எறிந்து விட்டு, இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடாத என் கணவன் என்னுடைய பக்தி மார்க்கம் தடையாக இருக்குமே என்று சொன்னால் அழகையெல்லாம் துறந்து பேய் வடிவம் எடுத்து தலையாலே மண்ணில் நடந்து கைலையத்தை தொட்டா, உமாதேவியர் சிவனை இடித்து இப்படி நம்மளை பேணி வரக்கூடிய இந்த அம்மை யாருன்னு கேட்டாங்க. அதுதான் நமக்கண்ணா அம்மா
எம்மை பேணும் அம்மை கான்னு சிவன் சொன்னான். அப்போ இந்த காரைக்கால் அம்மையாருடைய பக்தி இருக்கு பாருங்க, அதை நினச்சா அப்படியே மெய்சில் இருக்குது. இது பரவாயில்ல, சிறுத்தொண்டர் கதையில் திருவெண்காட்டு நங்கைன்னு வருவா. சிறுத்தொண்டர் தான் திருஅமுது படைப்பார், அவர் தான் சோறு போடணும். கடவுள் பிள்ளைக்கறி கேட்டான். என்ன கேட்டான்? தாய் பிடிக்க தந்தை கூரறுத்து சமைக்கணும். ஆம்பளை எப்போதுமே கொஞ்சம் கடின மனசு, சரின்னு ஒத்துப்பான். பெண்ணு இலகிய மனசு. தான் வயிற்றில் பிறந்த குழந்தைய 10 மாத குழந்தைய தலை பிடிச்சி சமைச்சு தர்றதுக்கு எந்த தாய் ஒத்துப்பா? அதனால்தான் சீர்மிகு சீராளா வருகன்னு அவர் கூப்பிட்ட போது வரல, திருவெண்காட்டு நங்கை கூப்பிட்ட போது வந்தாயே. இந்த இறைபக்தி, பதிபக்தி, குரு பக்தி, அதுதான் மேன்மை. இந்த பெரிய புராணத்து பெண்மையினுடைய சிறப்பை அடுக்கிக்கிட்டே போனால் அப்படியே செங்கல் மேலே செங்கல் வச்சு கோவில் கட்டுற மாதிரி இந்த அடியார்களுடைய செயல் கோயிலை கட்டினால் அதற்குள்ளே எம்பெருமான் உள்ளே புகுந்து விடுவான். நான் தயவு செய்து இந்த நவீன பெண்களுக்கு சொல்வேன், வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறையேனும் 12ஆம் திருமுறை பெரிய புராணத்து சேக்கிழார் தந்த கமலவதியையும் காரைக்கால் அம்மையாரையும் திருவெண்காட்டு நங்கையும் மனையறத்தின் வேறாக இருந்த மனிதர்களின் பெருமைகளை அறிந்தால் பெண்மை இந்த மண்ணில் வேரூன்றி நிற்கும். சைவ சமயம் காட்டக்கூடிய பெண்மையை போற்றுவோம், வணங்குவோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.